அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள மயங்கலி சொற்கள். ஒரே ஒரு மைய கருத்தை வைத்து பல பொருளையும் எப்படி தொடர்பு படுத்தி படிப்பது பார்ட் 2 பார்க்க போறோம். இன் இதுல ரன்னகர இன் வரும்போது அதனுடைய பொருள் ஒரே ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா இனிமை. இதை வைத்து எல்லா பொருளையும் எப்படி தொடர்பு படுத்தி படிப்பது. இனிப்பான சுவை தரும் இன்ப உணர்வு. இனிய மொழியின் இலக்கண சொல். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நீங்க இதை வச்சு வேற எதுவுமே படிக்க வேண்டியதில்லை. இதை தொடர்பு படுத்தி ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். இனிப்பான சுவை. சுவைங்கும் போது இனிப்பு சுவை இனிமை வந்துருது. அடுத்தது உணர்வு, இன்ப உணர்வு. உணர்வுனாவே இன்பம். அடுத்தது பண்பு. பண்பு இனிய. மொழி இனிமையான சொல். இலக்கண இனிய மொழியின் இலக்கண சொல்லுன்னு சொன்னோம் இல்லையா. இலக்கணம் 5ஆம் வேற்றுமை உருபு. இன்ங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபு. இது அசை சொல்னு சொல்லுவோம், சாரியைன்னு சொல்லுவோம். அப்ப இன்னுனாவே உங்களுக்கு இனிமைங்கிற ஒரு மைய கருத்து போதும். அடுத்தது இன், தன்னகர இன். இதனுடைய ஒரே ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா இணைதல். நெருக்கமான பிணைப்பும் செறிந்த வலிமையும் தரும் ஒளி. இப்ப பாருங்க, நெருக்கமான பிணைப்பு அப்படின்னு வரும்போது உறவு அதுல வகைப்படுத்தியிருக்கோம். நெருக்கம், நெருக்கமான பிணைப்பு. செறிந்த வலிமை, அதனுடைய தன்மை செறிவா இருக்கும். திண்மைனாலும் வலிமை தான், வலிமையா இருக்கும். எல்லாமே இந்த இடத்துல வலிமையை உணர்த்துகிறது. அடுத்தது இது எண் அப்படிங்கிறது ஒரு வகை ஒளியை குறிக்கிறது. அதனாலதான் நம்ம நெருக்கமான பிணைப்பும் செறிந்த வலிமையும் ஒரு ஒளி அப்படிங்கிற அந்த ஒரே லைன்ல இந்த மொத்த இதையும் நம்ம மைண்டுக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்தது ஊன். ஊன் அப்படிங்கிறது ஒரே ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா உடம்பு. உயிரும் தசையும் கொண்ட உடல். உயிர் இல்லையெனில் பிணம். இப்ப பாருங்க, தசை 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 பகுதி, தசைனார் உயிர் தங்கியுள்ள தசை. அடுத்தது இறைச்சி. இறைச்சி புலால். உடல், உடல் உடம்பு, பிணம் உடற்கூறு கொழுப்பு. இந்த மாதிரி பொருள்களை வகைப்படுத்தி இருக்கும். அது எல்லாமே எதை சார்ந்து வருகிறது? உடம்பை சார்ந்து வருகிறது. அப்போ உயிரும் தசையும் கொண்டது உடல். அந்த உயிர் இல்லைன்னா அதுதான் பிணம். அப்ப இந்த ஒரு லைன் உங்களுக்கு போதுமானது. அடுத்தது பாருங்க, ஊன், தன்னகர ஊன். இது பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய பொருள் உண்ணுதல். அந்த ஒரு மைய கருத்து போதும். பசி தீர்க்கும் உணவை சாப்பாடாக உண்ணும் செயல். ஃபர்ஸ்ட் உணவை வகைப்படுத்தியிருக்கோம். உணவு, சாப்பாடு, போஜனம். போஜனம்னாலும் உணவு தான். அமுது, உட்கொள்ளும் பொருள், பசி தீர்க்கும் பொருள். இதெல்லாம் உணவுல கொண்டு வந்திருக்கோம். அடுத்து செயல், உண்ணுதல்ங்கிற செயல் நடக்குதுங்க. இரையாக கொள்ளுதல். அப்போ ஊன்னாவே உண்ணுதல் மற்றும் அது சாப்பாடை குறிப்பது தான் உண்ணுதல்ங்கிற செயலை குறிக்குது. அடுத்தது சாப்பாடை குறிக்கிறது. அடுத்து என். என்னன்னா என்னுடைய ஒரு மையக்கருத்து போதும். என்னுடைய எண்ணத்தை சொல்லும் பெயர் வானில் தெரியும் சூரியன். இதான் என்னுடைய எண்ணத்தை சொல்லுது. எது அப்படின்னா வானில் தெரியக்கூடிய சூரியன் தான் என்னுடைய எண்ணத்தை சொல்லும் பெயர். இப்ப இதை பெயர்ங்கிறது என்னுடைய, எனக்கே உரிய தன்மை உரிமை பெயர் வினாச்சொல். அடுத்து எண்ணம், எண்ணுதல், குறிப்பு. மொழி சொல்லுதல் என்று சொல்லப்படும். இயற்கை சூரியன். இந்த மாதிரி சொல்ல நம்ம வகைப்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்போ என்னன்னா என்னுடைய எண்ணத்தை சொல்லும் பெயர் எது அப்படின்னா வானில் தெரியக்கூடிய சூரியன். அப்ப என்னுடைய எண்ணத்தை சொல்லும் பெயர் எது அப்படின்னு ஒரு வினாவை தொடுக்கிறோம். அப்ப வினாச்சொல். இப்ப என்னன்னா வினாச்சொல்ங்கிறதும் மைண்டுக்கு வந்துடும். அடுத்தது எண், தன்னகர எண். இப்ப இதுல பாருங்க, அதற்கான ஒரே ஒரு மையக்கருத்து என்னன்னா எண்ணுதல். கணித இலக்கங்களை எண்ணுவது. அறிவால் சிந்தித்து திட்டமிடும் நோக்கம். இப்ப பாருங்க, எல்லாமே கணிதம், எண்ணுதல் இதே மாதிரி தான் வரும். கணிதம் எண்ணிக்கை, இலக்கம், கணிதம் மனக்கணக்கு, சிந்தனை அதாவது எண்ணுவது. அறிவால் சிந்தித்து திட்டமிடுவதுன்னு போட்டிருக்கோமா. அப்போ நினைத்தல், ஆராய்தல், மதிக்க தகுந்தது, அறிவு, சிந்தனை. இது எல்லாமே எண்ணுதல்கையில சிந்தித்தல், ஆராய்தல் எல்லாமே வந்துருது. அப்புறம் திட்டமிட்டு சிந்தித்தல், நோக்கம் இதெல்லாம் சொல்லிடுறோம். ஜோதிடமும் கணக்கிட்டு தான் ஜோதிடம் பார்க்குறாங்க. அப்போ அது ஜாதகமும் எண்ணுதல்ல வந்துடும், எண்ணுல வந்துடும். அடுத்து ஏனை. இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா ஏனையவை.
அதாவது எஞ்சிய பிற சொற்களை குறிக்கும் அசைச்சொல் தான் வந்து ஏனை. பிறைனா மற்றவை, பிற, வேறு, அன்றி இதெல்லாம் வந்து இதில் வந்துடுது. எஞ்சியவைங்கள ஒளிந்தவை, எஞ்சியவை, எஞ்சிய சொற்கள். இதில் வந்து ஒரு வகை அசைச்சொல்னு சொல்கிறோம். இப்போ ஏனைங்கிறது எஞ்சிய பிற சொற்களை குறிக்கக்கூடிய அசைச்சொல். அந்த ஒரு பாயிண்ட் போதும். அடுத்தது ஏனை. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டியதில் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். ஏனை அப்படின்னா தொட்டில், குழந்தையை பிணைத்து கட்டி தூங்க வைக்கும் படுக்கை. அதாவது இந்த இடத்துல பாருங்க, படுக்கை தொட்டில், தூளி, குழந்தையை தூங்க வைக்கும் படுக்கை எல்லாமே வந்து படுக்கை மீனிங்ல வருது. கட்டு பிணைப்பு, பிணைத்து கட்டுதல், அளவு ஒரு வகை அளவு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா அளவுன்னு ஒன்று வருது. அப்போ குழந்தையை பிணைத்து கட்டி தூங்க வைக்கக்கூடிய படுக்கை அதான் வந்து தொட்டில்னு சொல்கிறோம். ஒரு வகை அளவு அப்படின்னா அப்போ தொட்டில் வந்து செய்கிறதுக்கு ஒரு அளவு எடுத்து தான் செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் மெமரிக்கு கொண்டு வரலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.